Hello students, இந்த சம்மு பாருங்க. இது வந்து ஒரு full sum trading and profit and loss account இதல போட போறோம். சோ என்னன்னா இன்ஃபர்மேஷன் இல்ல அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு அக்கவுண்ட் prepare பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம சம் போடுவோம். Mr. Ashok keeps his record in single entry system. The following data related ended 31/3/2004. சோ இதுக்கான cash booking கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் assets liabilities வந்து பாத்தீங்க அப்படினா opening and closing ரெண்டு அமௌண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்கிறது வந்து ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இதுல நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன இல்ல அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் புக் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். டெட்டாஸ் இருக்கு பாருங்க. சோ டெட்டாஸ் இருக்குது. அப்புறம் வந்து பில்ஸ் ரியலைஸ்டு, பில்ஸ் ரிசீவபிள் ரியலைஸ்டு இருக்குது. அது மாதிரி கேஷ் சேல்ஸ் இருக்குது. அடிஷனல் கேபிட்டல் இருக்குது. கிரெடிட்டாஸ் இருக்குது. பில்ஸ் பேயபிள் பெய்டு இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டிராயிங்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து எக்ஸ்பென்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல தான் போடுவோம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் எது இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதில் பாருங்க அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்ல எதுக்கெல்லாம் ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் பேயபிள் ரெண்டுத்துக்கும் ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் இருக்குது. டெட்டாஸ் கிரெடிட்டாஸ்க்கும் ரெண்டுத்துக்கும் ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு என்ன வேணும்? ஓப்பனிங் ஸ்டாக் வேணும். இருக்கு. பர்ச்சேசஸ் வேணுமா? பர்ச்சேசஸ் பாருங்க, பர்ச்சேசஸ் இங்கே கிடையாது. பர்ச்சேசஸ் சம்பந்தமான அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே அவங்க, அதாவது பர்ச்சேசஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பர்ச்சேசஸ் அப்படின்ற இது எங்கேயுமே இல்லை. ஸோ வி ஹாவ் டு ப்ரிப்பேர் பர்ச்சேசஸ், சாரி வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தி பர்ச்சேசஸ். எப்படி பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணாதான் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் பாருங்க சேல்ஸ். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ் இருக்குது, ஆனால் கிரெடிட் சேல்ஸ் இல்லை. ஸோ நமக்கு வேண்டியது டோட்டல் சேல்ஸ். சரியா? ஆனால் இங்கே கேஷ் பர்ச்சேசஸும் இல்லை. எதுவுமே பர்ச்சேசஸ் சம்மந்தப்பட்டது எதுவுமே இல்லை. அதனால நம்ம கட்டாயமா கண்டுபிடிக்கக்கூடிய பர்ச்சேசஸை நம்ம எதுவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேசஸாக எடுத்துக்கிறோம். அதை நம்ம அப்படியே போட்டுற போகிறோம். இங்கே வந்து கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் கிரெடிட் சேல்ஸ் நமக்கு இல்லை இல்லையா? ஸோ அது ரெண்டும் தெரிஞ்சாதான் நம்ம டோட்டல் சேல்ஸ் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போட முடியும். அதனால நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு ப்ரிப்பேர் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். அப்புறம் பாருங்க நான் பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் பேபிள் போடும்போதே நான் சொன்னேன் உங்களுக்கு, அதாவது பில்ஸ் ரிசீவபிளை பத்தியோ அல்லது பில்ஸ் பேபிளை பத்தியோ எதுவுமே சம்ல சொல்லல அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லாம நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஆனா பாருங்க இங்க வந்து பில்ஸ் ரிசீவபிள் பில்ஸ் பேபிள் ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அத மாதிரி பில்ஸ் பெய்டு பில்ஸ் பேபிள் பெய்டு கொடுத்துருக்காங்க, பில்ஸ் பேபிள் ரியலைஸ்டு கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பில்ஸ் ரிசீவபிள் டியூரிங் த இயரோ அல்லது பில்ஸ் பெய்டு டியூரிங் த இயரோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இதுல மிஸ்ஸிங்கா இருக்குது அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ அதனால நம்ம வந்து டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம போன இதுல பார்த்தோம் இல்லையா, போன இதில் நான் உங்களுக்கு ஃபார்மெட்ல சொன்னேன். அதாவது பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேலன்ஸை எடுத்துட்டு போய் நம்ம வந்து எங்க போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரெடிட்டாஸ்ல போட்டு அதுக்கப்புறம் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒண்ணு. அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதுல இருந்து டெட்டாஸ் கிடைக்கும். அந்த டெட்டாஸ் வச்சுட்டு டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியாமா? ஸோ இதுதான் நம்ம இதுல பண்ண போறோம். அடுத்தது பாருங்க கமிங் டு த கேபிட்டல். கேபிட்டல் பத்தி அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு அசெட் இருக்கு, லைபிலிட்டி இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா வாட் அபவுட் த கேபிட்டல்? அடிஷனல் கேபிட்டல் இருக்கு. அடிஷனல் கேபிட்டல் சம்ல இருக்குது. ஆனா கேபிட்டல் அப்படி இருக்குதா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் இஸ் ஆல்சோ மிஸ்ஸிங். ஸோ ஆனா அதனால நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம வந்து வேணும் இல்லையா, நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்ம ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போட போறோம். ஸோ இட்ஸ் அ பிக் சம், பெரிய சம் தான் இது. இந்த மாதிரி மாடல் வந்து உங்களுக்கு 8 மார்க்ல கேட்பாங்க. சரியா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். பாருங்க ப்ரொவைட் ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து நம்ம யூஸ்வலா நம்ம எங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ யூஸ்வலா நம்ம ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் வந்து நமக்கு டெட்டாஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணுவோம்.
வந்து டெட்டாஸ் இருக்கு இல்லையா, டெட்டாஸ்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் ஃபர்னிச்சர் டெப்ரிசியேஷன், ஃபர்னிச்சர் அண்ட் பில்டிங், அதை வந்து டெப்ரிசியேஷன்ல கழிப்போம். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அண்ட் சேலரிஸ், வேஜஸ் சேலரிஸ்ல அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, ஸோ ஆட் பண்ணணும். ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் லெஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு பாருங்க லீகல் எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங், லீகல் எக்ஸ்பென்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்க, இங்கே எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இதை புதுசாக தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸை நம்ம பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் கொண்டு போகணும். ஸோ இது எல்லாமே நம்ம பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் கொண்டு போகக்கூடியது, இது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியது. அதனால 2 டைம்ஸ் அப்பியர் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தடவை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டே நம்ம அதை போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஒரு தடவை கொண்டு போகிறோம். ஸோ இதுதான் ஒரு ஃபுல் சம்மு, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி போடுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, சம்மு பார்த்தோம். இந்த சம்முக்கு என்னெல்லாம் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், டோட்டல் டெட்டாஸ், டோட்டல் கிரெடிட்டாஸ். சரியாமா? பாருங்க, முதல்ல பில்ஸ் ரிசீவபிளும் பில்ஸ் பேயபிளும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பேலன்ஸ் எடுத்துட்டு போய் டெட்டாஸ் அக்கௌண்ட்லையும் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்லையும் ஃபிட்டிங் பண்ண பிறகு தான் டோட்டல் கிரெடிட்டாஸும் டோட்டல் டெட்டாஸும் போட முடியும். சரியாமா? ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க, ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் வந்து நமக்கு அசெட் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஃபார்வர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொன்னேன். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் வந்து அசெட்டு. ஸோ அசெட் சைடு எப்பயுமே டெபிட் பேலன்ஸ் காமிக்கும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு. இது வந்து கேஷ் புக்ல இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன். கேஷ் புக்ல பில்ஸ் ரிசீவபிள் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் இங்க எடுத்திருக்கோம். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிறது வந்து 2 டெட்டாஸ் அப்படின்னு எழுதுறோம். சரியா? 13,000 கிடைக்குது. இதோடைய ரிஃப்ளெக்ஷன் எங்க போகுது அப்படின்னு பாருங்க. இங்க பில்ஸ் ரிசீவபிள் வந்து டெபிட் சைடு நமக்கு 2 டெட்டாஸ் அப்படின்னு கிடைச்சிருக்குது. ஸோ இதோடைய ரிஃப்ளெக்ஷன் எங்க போகுதுன்னு பாருங்க, இங்க போகும். அதாவது பில்ஸ் ரிசீவபிள்ல டெட்டாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடுல 2 bills receivable, by bills receivable அப்படின்னு சொல்லி 13,000 இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அமௌண்ட் வந்து சிமிலாரிட்டி இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நான் ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொன்னேன். ஸோ இந்த அமௌண்ட் எடுத்துட்டு வந்து நீங்க எங்க ஃபிட்டிங் பண்ணணும் அப்படின்னா இங்க ஃபிட்டிங் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் டோட்டல் டேட்டாஸ் போட முடியும். அடுத்து பாருங்க பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் வந்து உங்களுக்கு லைபிலிட்டி. ஸோ லைபிலிட்டிங்கிறதுனால அது கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கும். அதனால ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு. அதே மாதிரி கேஷ் பெய்டு, அதாவது கேஷ் புக்ல இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம டெபிட் சைடு போடணும். இங்க பில்ஸ் ரிசீவபிள்ல வந்து கேஷ் புக்ல இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் கிரெடிட் சைடு போட்டிருக்கோம். அப்போ பில்ஸ் பேயபிள்ல நம்ம ஆப்போசிட் சைடு தான் நம்ம போடுவோம். சரியா? ஸோ பேங்க் 9,300 கிடைக்கக்கூடிய பேலன்சிங் ஃபிகர் வந்து பை கிரெடிட்டாஸ் அப்படின்னு கிடைக்கும். அந்த கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்ல அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத பாருங்க. டெபிட் சைடு 2 பில்ஸ் பேயபிள் அப்படின்னு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். 2 bills payable அப்படின்னு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? இப்போ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல அதே மாதிரி டெட்டாஸ்க்கு பேலன்சிங் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 12,000 வந்து டெபிட் சைடு வரும். க்ளோசிங் பேலன்ஸ் 14,000 கிரெடிட் சைடு. இங்க வந்து கேஷ் புக்ல இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் 38,400 பை பேங்க். அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள், ஏற்கனவே பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போட்டு கண்டுபிடிச்சது. ஸோ இப்போ பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் சேல்ஸ் கிடைக்கும். ஸோ டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் பார்த்துக்கோங்க. ஓப்பனிங், க்ளோசிங், கேஷ் புக்ல இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன், கிரெடிட் சேல்ஸ். சில கணக்கில் கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்கோம், ஆனால் இந்த கேஷ் புக் இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ அதனால நீங்க எந்த ஐட்டம் இல்லையோ அதை நீங்க பேலன்சிங் ஃபிகரா கண்டுபிடிச்சுக்கணும். அதுதான் இதுல உள்ள சிங்கிள் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உள்ள ஸ்பெஷாலிட்டி வந்து அதுதான். இதுதான் அப்படிதான் அப்படின்னு நம்மளால என்ன செய்ய முடியாது, எதுவுமே ஃபிக்ஸடா நம்ம சொல்ல முடியாது. எந்த ஐட்டம் இல்லையோ அந்த சம்ல அந்த ஐட்டமை நீங்க என்ன செஞ்சுக்க வேண்டியதான், பேலன்சிங் ஃபிகரா கண்டுபிடிச்சுக்க வேண்டியதான். அடுத்தது பாருங்க டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். அதே மாதிரி கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் சைடு பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ், டெபிட் சைடு க்ளோசிங் பேலன்ஸ். பேங்க் கேஷ் பெய்டுன்னு இருக்கு இல்லையா, இது வந்து கேஷ் புக்ல இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன். இது வந்து பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து நீங்க அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், கிரெடிட் பர்ச்சேசஸ் கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம எங்க கொண்டு போய் ஃபிட்டிங் பண்ண போறோம் அப்படின்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கொண்டு போய் ஃபிட்டிங் பண்ண போறோம். ஸோ இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம
ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கேபிட்டல் பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனால் ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு தேவை ஓப்பனிங் கேபிட்டல் தான். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். லைபிலிட்டி சைடு, அசட் சைடு, ரெண்டு சைடு. ஸோ லைபிலிட்டிஸில் வந்து கிரெடிட்டாஸ், பில்ஸ் பேயபிள், அதுக்கப்புறம் கேஷ் அட் பேங்க், டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர், பில்டிங், இது எல்லாமே வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு கேபிட்டல் வந்து என்னவா கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேலன்சிங் ஃபிகராக கிடைக்குது. இதை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு கிடைச்சிருச்சு பாருங்கள். கிரெடிட் பர்ச்சேஸ் 28,100, credit sales 53,400, capital, opening capital 41,650. So bills receivable, bills payable ஏற்கனவே இருக்குது. ஸோ பாருங்க, இங்கே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இங்கே கிடைச்சிருச்சு. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸை போட்டு பேலன்ஸ் ஷீட்டை நம்ம இப்போ போடுவோம். இதை எழுதி வச்சுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சம்மில் கொடுத்துட்டாங்க. ஸோ இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டு, டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டு, பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டு போட்டாச்சு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டாச்சு, போட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனையும் தொகுத்து நம்ம ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் போட்டிருக்கோம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் கணக்கில் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேசஸ் வந்து நம்ம எதுலேருந்து கண்டுபிடிச்சோங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம எழுதி போட்டேன்ல பர்ச்சேசஸ் வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ் நம்ம வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம டோட்டல் டெட்டாஸ், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சி பர்ச்சேஸும் சேல்ஸும் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த பர்ச்சேசஸ் தான் இது. சரியா? அடுத்தது வேஜஸ்லேருந்து அவுட்ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ணியிருக்கிறோம். அவுட்ஸ்டாண்டிங் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்துச்சு. அப்புறம் பாருங்கள் சேல்ஸ், கேஷ் அண்ட் கிரெடிட், டெட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். டெட்டாஸ் அக்கௌண்ட்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த அமௌண்ட்டு கேஷ் சேல்ஸ் ஏற்கனவே கணக்கில் கொடுத்துருக்காங்க. சரியாமா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டல் சேல்ஸ் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவுட்டர் காலமில் காமிக்கணும். க்ளோசிங் ஸ்டாக்கும் கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடைச்சணும் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் கிடச்சிச்சு 23,600 கிராஸ் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடச்சிச்சு. இப்போ கிடைச்ச கிராஸ் ப்ராஃபிட்டை நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வருவீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும். அடுத்தது பாருங்க சாலரிஸ் கூட அவுட்ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ணணும். அவுட்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. ரெண்ட் அண்ட் டேக்ஸ், இன்சூரன்ஸ் கூட ப்ரீபெய்டை லெஸ் பண்ணணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சம் இருக்கும் போதே நான் உங்களுக்கு என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஆட் பண்ணணும் மைனஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன். சரியாமா? அப்புறம் பாருங்க கேரேஜ், லீகல் எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங், இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்த அமௌண்ட். ஸோ இட் ஹேஸ் டு அப்பியர் 2 times. சரியா? அப்புறம் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ், இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ல மட்டும் கொடுத்துருக்கக்கூடிய ஐட்டமு. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் இதை ஒரு தடவை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போட்டுட்டு செகண்ட் வந்து அதை நம்ம டெட்டாஸ்ல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா மைனஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்க கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தாச்சு. கமிஷன் ரிசீவ்டு வந்து இன்கம். ஸோ கமிஷன் ரிசீவ்டை கிரெடிட்ல போட்டிருக்கோம். இது ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு நெட் ப்ராஃபிட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்தால பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா அசெட், லயபிலிட்டி. இப்போ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த ஓப்பனிங் கேபிட்டலை தான் இங்கே எழுதிப்போம். சரியா? அது கூட அடிஷ்னல் கேபிட்டல் சம்ல கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் இங்கேருந்து கண்டுபிடிச்சது ரெண்டையும் ஆட் பண்ணி இருக்கிற அமௌண்ட்லேருந்து டிராயிங்ஸை லெஸ் பண்ணியிருக்கோம். டிராயிங்ஸும் சம்ல கொடுத்துருக்காங்க. சம்மை நீங்கள் முன்னாடி நான் எழுதி வைக்க சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இதையும் எழுதி வச்சுட்டு ஒரு தடவை சம்மு, இதுக்கு முன்னாடி போட்ட அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ போட்டிருக்கிறது, இது ஃபுல்லாக ஒரு தடவை நீங்கள் சேர்ந்தா போல பார்த்தா தான் இந்த சம் வந்து உங்களுக்கு முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியா? நான் பாதியில் உங்களுக்கு
ஏன்னா போர்டு சின்னதாக தான் இருக்குது, மொத்தமாக என்னால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா போட முடியாது. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நோட்டில் மொத்தமாக எழுதி வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா கார்லேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ டிராயிங்ஸை லெஸ் பண்ணிவிட்டு அவுட்டர் காலமில் அமௌண்ட் கிடச்சிடுது. கிரெடிட்டாஸு இது எல்லாமே ஓப்பனிங்கில் உள்ள அமௌண்ட் தான்மா. கிரெடிட்டாஸு, பில்ஸ் பேயபிள், அப்புறம் வந்து இது வந்து அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். அவுட்ஸ்டாண்டிங் வந்து வேஜஸும் சேலரிஸும். வேஜஸ் வந்து வேஜஸ் இங்கே இருக்குது, சேலரிஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ் இங்கே இருக்குது. ரெண்டையுமே நம்ம இங்கே போட்டிருக்கோம். லீகல் எக்ஸ்பென்சஸும் நான் சொன்னேன் 2 தடவை வரும்ட்டு. அப்புறம் பாருங்கள் கேஷ் டெட்டாஸ்லேருந்து எதை மைனஸ் பண்ணியிருக்கோம், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸை மைனஸ் பண்ணியிருக்கோம். பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர்லேருந்து டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணியிருக்கோம், பில்டிங்ஸ்லேருந்து டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் இஸ் அன் அசெட். தட்ஸ் ஆல். ஸோ பேலன்ஸ் ஷீட் வில் கெட் டேலிடு. சரியாம்மா? ஸோ சிங்கிள் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான மாடலாக நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து என்னெல்லாம் இப்போ நான் முக்கியமாக படிக்கணும் இந்த சிங்கிள் என்ட்ரிக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வேறு எதுவுமே தேவையில்லை. 4 அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் என்ன செஞ்சால் போதும், ஃபார்மெட்டாக படித்தா போதும். டோட்டல் டெட்டாஸ், டோட்டல் கிரெடிட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேபிள். மற்றது எல்லாம் உங்களுக்கே தெரியும். என்னது, மெமரண்டம் தெரியும், கேஷ் அக்கௌண்ட்டு தெரியும். வேறு எதுவுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இருக்காது. ஸோ இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா கரெக்டாக ஆர்டர் படி நீங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கடைசியில் வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேலி ஆயிடும். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்தது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடை நம்ம பார்த்துருந்தோம். இதில் வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் மெத்தட்னா என்ன, எப்படி வந்து அந்த அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த அக்கௌண்ட்ஸில் உள்ள மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு எப்படி ஒரு அக்கௌண்ட் போடுறது, அதை வச்சுட்டு நம்ம ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு எப்படி போடுறதுங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம்மா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கம்மா.